நம்ம எப்போ பேசினாலும் சுருக்கமாக பேசணும் அப்படின்றத நம்ம கவனத்தில் வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை ரொம்ப நேரம் எடுத்து விவரித்து சொன்னோம்னா கேட்குறவங்களுக்கு பொறுமை போயிடும். அவங்க எதை புரிந்து கொள்ளணுமோ, அவங்க எந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளணுமோ அதை மிஸ் பண்ணிடுவாங்க. அவங்க கவனமும் சிதறி போகும். அதனால் எப்பயுமே நம்ம சுருக்கமாக பேசணும்னு நினைக்கணும். இப்படி சுருக்கமாக பேசும்போது நம்மளுடைய பேச்சு குறிப்பாக இருக்கும், கூர்மையாக இருக்கும், ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். அது அவங்கள ரீச் பண்ணும். அதனால் எப்பவுமே என்ன பேசணும், அது எப்படி பேசணும் அப்படின்றதுல கவனமாக இருக்கணும். அதுலேயும் சுருக்கமாக பேசணுன்றதுல நம்ம மிகவும் கவனமாக இருக்கணும். சுருக்கமாக பேசுனீங்கன்னா எல்லாரும் விரும்பி கேட்பாங்க. நம்ம விவரித்து நீண்ட நேரம் எடுத்து பேசும்போது அந்த காரியத்துடைய வீரியம், சாரம் இதெல்லாம் போயிடும். ஒரு டம்ளர் சர்பத்தில் ஒரு அண்டா தண்ணி ஊற்றின மாதிரி ஆயிரும். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னுவாங்க. நம்ம சுருக்கமாக பேசணும்னா அதோடைய எஃபெக்ட் வேற.